ஓம் சாய்ராம். ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி. சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கீழவயலூர் சாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கண்டினியூஸாக ஸ்தல வரலாறு பார்த்துட்ருக்கீங்க. ஸ்தல வரலாறு சொல்லிகிட்ருக்கோம். இந்த ஸ்தல வரலாறுக்கு நடுப்புற குட்டி குட்டி மிராக்கிள்ஸ் நடந்துச்சு. அது என்னென்ன மிராக்கிள்ஸ் அப்படிங்கிறத வரும் வாரங்களில் நம்ம பார்ப்போம். இப்போ ராமநவமி வரப்போகுது. நம்ம கோவில் ராமநவமி எப்படி தொடங்கிச்சு, என்ன மாதிரி அதுக்கான சுச்சுவேஷன்லாம் அமைஞ்சது, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வாரம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2015 மார்ச் 28 ராமநவமி. அப்போ தான் நம்ம கோவில் ஆரம்பித்த ராமநவமி நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறோம். அப்போ நம்மளோட சாய் பக்தர்கள் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, நம்ம அன்னதானம் போடுவோம், பெருசாக வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டு அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏற்பாடு ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்க, அந்த ஸ்ரீனிவாச நகரில் நம்ம 8th மெயின் ரோட்டில் ஒரு வீடு ஒன்று காட்டணும் இல்லையா, அந்த வீட்டில் தான் ராமநவமி ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதுக்கு அது ரொம்ப சின்ன வீடு அப்படிங்கிறதுனால எழுத்தாப்பில் இருக்கிற வீட்டில் நம்ம அன்னதானம் போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானும் பண்ணி எல்லாத்துக்கான ஏற்பாடும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கிறப்ப குருஜியோட அம்மா கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தாங்க. டெய்லி போயிட்டு அவங்க அவங்களுக்கு அது தொடச்சி விடுறது அந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டுருந்தோம். அன்றைக்கி அதாவது 27ஆம் தேதி காலையில், ராமநவமிக்கு நாள் காலையில் நான் போயிட்டு குருஜியோட அம்மாவை பார்த்துட்டு அவங்களுக்கு பெட்லேயே தான் எல்லாமே இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் தொடச்சி விட்டுட்டு நான் பார்த்துக்கிட்டு வரேன். அப்போ நான் சொல்லிட்டு வரேன் அவங்கள்ட்ட, நான் நாளைக்கு வரமாட்டேன், நான் நாளான்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாளைக்கு நீ வரமாட்டியா? குருஜியை கேட்குறாங்க. அவரும் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், 2 பேருமே வரமாட்டோம். இது ராமநவமி இல்லையா, அதனால 2 பேருமே வரமாட்டோம், நாங்கள் நாளான்னைக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறேன் அவங்கள்ட்ட. அவங்க அதுக்கு ஒரு சிரிப்பு சிரித்தாங்க. ஏம்மா அப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறப்போ இல்லை, நீ நாளைக்கு வருவ அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிம்மா நான் அப்போ கேட்குறேன், எப்படிம்மா நான் வர முடியும், அங்கே ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்குல்லம்மா, எப்படிம்மா வர முடியும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். தெரியலம்மா, நீ நாளைக்கு என்னை பார்ப்பேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இது நடந்தது காலையில் 10 மணிக்கு. காலைல 10 மணிக்கு இது நடக்குது. சாயந்தரம் ஒரு 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே கரெக்டாக இங்கே இந்த வீட்டில் எல்லா ஏற்பாடும் நடந்துக்கிட்டு இருக்கு. சமையலுக்கான ஜாமான்லாம் இறங்கிடுச்சு, இலைக்கட்டு இறங்கிடுச்சு. கோவிலில் அதாவது பாபாவுக்கு எல்லாமே அலங்காரத்துக்கு எல்லா பொருட்கள்லாம் எல்லாமே எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே எல்லா ஆளுங்கள்லாம் பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஒரு 5:55 6 மணி இருக்கும். கரெக்டாக இந்த ஃபோன் கால் வரத்துக்கும் வீட்டில் கரண்ட்டு போகிறதுக்கும் சரியாக இருந்தது. கரெக்டாக அந்த நேரத்துக்கு கரண்ட்டு போச்சு. எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, குருஜியோட தம்பியோட ஒய்ஃப் கிட்டேருந்து வருது. இந்த மாதிரி அம்மா பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க, நீங்கள் 2 பேரும் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் வருது. நாங்கள் எல்லாத்தையும் போட்டபடி அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் அங்கே போகிறோம். குருஜியோட வீட்டுக்கு போகிறோம். குருஜியோட வீட்டுக்கு போய் அங்கே பார்க்குறோம். அங்கே பார்க்குறப்ப டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்க்குறோம். இல்லை, அவங்களுக்கு அட்டாக் ஆகிடுச்சு, அவங்களோட விதி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னோடனே எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு நிமிஷம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. சரி, இங்கே இந்த இதெல்லாம் நடந்துகிட்ருக்கட்டும், அங்கே இருக்கிறவங்க யாருக்கும் இது தெரிய வேணாம், ராமநவமி ஃபங்க்ஷன் நல்லபடியாக போகணும்
அப்படின்னு சொல்லிட்டு குருஜி வந்து அவங்களோட நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் கூப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் இங்கே இருப்போம், ஆனால் வந்து அங்கே கோவிலுக்கு வரவங்க யாருக்குமே வந்து எதுவுமே தெரிய வேணாம். ராமநவமி ஃபங்க்ஷனை வந்து அங்கே வந்து அப்பயும் வந்து ஜெய் கணேஷ்னு ஒரு வாலண்டியர் இருந்தார், அவரை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரை பூஜை பண்ண சொல்லி அந்த ஜெய் கணேஷுங்கிறவர் அன்றைக்கி பூஜை பண்ணி அன்னதானமும் ரொம்ப சிறப்பாக அன்னதானம் வந்து 1500 பேருக்கு நடந்துச்சு. இந்நேரத்தில் நான் ஒரு முக்கியமான பதிவையும் நான் பதிவு பண்ணணும். இதில் குருஜியோட அம்மா வந்து தீவிரமான ஒரு பாபா பக்தை. அவங்க மூலயமா தான் எங்களுக்கே வந்து பாபாவை பற்றி தெரியும். அவங்க வந்து இனி வரைக்கும் நான் வந்து ஒரு சச்சரித்தம் புக்கு வச்சுருக்கேன், என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது அவங்களுக்காக வாங்கின வாங்கின புக்கு, அது இன்னமும் என்கிட்ட தான் இருக்குது. இன்னொரு விஷயமும் நான் இதில் சொல்லிக்க விரும்புகிறேன். பாபா வந்து யாரை எப்போ இருக்கணும்னு நினைக்கிறாரோ, அவரோட விருப்பம் என்னவோ அதுபடி தான் நடக்கும். அன்றைக்கி வந்து பாபா தான் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து குருஜியோட அம்மா கிட்ட அவங்க அம்மா மூலயமா வந்து சொல்லியிருக்காங்க, உனக்கு அங்கே வேலை இல்லை, இங்கே தான் என்கிட்ட தான் இருக்கணும், உனக்கு இங்கே தான் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஒற்றுமையும் நான் சொல்கிறேன். குருஜியோட பாட்டி, தட் மீன்ஸ் வந்து குருஜியோட பாட்டி வந்து அதே ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்கு தவறி போனாங்க. அதே மாதிரியே குருஜியோட அம்மாவும் வந்து அதே வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு தவறி போனாங்க. ஸோ அதாவது வந்து அந்த ஒற்றுமை அப்படிங்கிறத வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்குது. பாபா வந்து ராமநவமி அன்னைக்கு வந்து அவங்கள வந்து தகனம் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வச்சு அவங்களுக்கு வந்து மோட்சத்தை கொடுத்தாரு. அவங்க ரொம்ப இன்னும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து மோட்சத்தை கொடுத்தாருங்கிறப்ப வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு இதுவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து எல்லாமே பாபாவோட செயல் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு போகணுங்கிறதுனால வந்து இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத எங்களுக்கு அன்றைக்கி கற்றுக் கொடுத்தாரு பாபா. அன்னிலேருந்து வந்து அதுக்கு அடுத்தடுத்த வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. எல்லாமே போக போக நம்ம பார்ப்போம். ஓம் சாய்ராம். அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து குருஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இந்த கோவிலில் யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இங்கே நடக்க வேண்டிய வேலைகள் தன்னால் நடக்கும் அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்தா போல் ராமநவமி அன்னைக்கு நானும் இல்லை, குருஜியும் இல்லை, எங்களோட சம்மந்தப்பட்ட யாருமே இல்லை. ஆனால் கோவிலோட விசேஷம் ரொம்ப அருமையாக நடந்தது. இது வந்து பாபாவோட சித்தம். அன்னிலேருந்து வந்து எப்போ வந்து நம்மளோட பாபா கோவிலில் அன்னதானம் தான் பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமநவமி அன்னைக்கு வந்து வடை பாயசத்தோட அன்னதானம் போட்டுட்ருக்கோம். அதையும் வந்து பாபா அருமையாக ஏற்றிட்டுருக்காரு. இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், நெகிழ்ச்சிக்கூடியான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் நடந்துச்சு. அதை போக போக நான் ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டு, உங்களோட ஷேரு, உங்களோட லைக் இதெல்லாம் தான் நம்ம கோவிலோட வளர்ச்சிக்கு இன்னும் பெரிய பங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓம் சாய்ராம். ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி. சாய் அன்பர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். 30ஆம் தேதியிலேருந்து வந்து நம்ம கோவிலில் ராமநவமியை முன்னிட்டு சச்சரித்தம் பாராயணம் பண்ணலான்னு இருக்கோம். குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்றேன். இது வந்து சப்தா பாராயணம். கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க, நான் குரூப்பில் ஆட் பண்ணி விட்றேன். ஓம் சாய்ராம்.